இதற்கிடையில் அந்த பாஸ் வந்துட்டு மெடிசன் தயாரிக்கக்கூடிய ஒரு ஃபேக்ட்ரி ஒன்றும் வச்சுருப்பார். அதுலேருந்து புதுசாக ஒரு மெடிசனும் தயார் பண்ணிட்டு வருவார். அந்த மெடிசனை யார்கிட்ட டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற டைமில் வந்துட்டு இவருக்கு வந்துட்டு தன்னோட ஆஃபீஸில் ஒர்க் பண்ணக்கூடிய எம்ப்ளாயிஸை வந்துட்டு அதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவும் வரும். அப்படி அந்த எம்ப்ளாயிஸ்க்கே தெரியாமல் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு இந்த மெடிசன்ஸை அவர் கொடுத்துக்கிட்டே வருவார். அதனால தான் அவங்களுக்கு இந்த மாதிரி சைடு எஃபெக்ட்ஸ்லாம் வரும். இந்த சைடு எஃபெக்ட்ஸ்னால அங்கே இருக்கக்கூடிய எம்ப்ளாயிஸ் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான நோய்கள்னால பாதிக்கப்பட்டுட்டே வருவாங்க. இதுக்கெல்லாம் காரணம் தன்னோட பாஸ் தான் அப்படிங்கிற உண்மை தெரிஞ்ச அந்த எம்ப்ளாயிஸ் எல்லாருமே வந்துட்டு யாருக்குமே தெரியாமல் தன்னோட பாஸை வந்து போட்டு தள்ள ஒரு ஸ்கெட்ச் ஒன்று போடுவாங்க. அந்த ஸ்கெட்சையுமே வந்துட்டு யாருக்கிட்டையும் மாட்டிக்காமல் பர்ஃபெக்டாக வந்துட்டு எக்ஸிக்யூட்டும் பண்ணுவாங்க. கடைசியாக அந்த பாஸை கொலை பண்ணது அவரோட எம்ப்ளாயிஸ் தான் அப்படிங்கிறத அந்த இன்ஸ்பெக்டர் கண்டுபிடிச்சாரா, இல்லை இந்த எம்ப்ளாயிஸ் எல்லாருமே சேர்ந்து அந்த இன்ஸ்பெக்டரோட கண்ணில் மண்ணை தூவிட்டு அந்த கொலை சம்பவத்திலேருந்து எஸ்கேப் ஆனாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மீதி கதையாக இருக்குது.